படிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் வந்து ஹாலில் வராரு. வரும்போது வந்து முத்து மீனாவும் ஹாலில் வச்சுருக்க கட்டில் காலில் மிதிச்சிடுறாரு. மிதிச்சோடனே அம்மா அப்படின்னு கத்துறாங்க. கத்துனோடனே என்னடா ஆச்சு மனோஜ் அப்படின்னு பதறி அடித்து ஓடி வராங்க விஜயா. வந்து டே கண்ணா என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. டே வேறு எதுவும் செய்தாடா அப்படிங்கிறாங்க. அம்மா கால் வலிக்குமா என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அந்த கட்டில் கால் இடிச்சிருச்சுமா அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டா அங்கே போய் இடிச்ச அப்படிங்கிறாங்க. அதாம்மா இடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த முத்து மீனாவும் சொன்னாலும் கேட்காங்களா கேட்கலையா? இந்த ஹாலில் கொண்டு இந்த கட்டில் வச்சு போட்டு வச்சுருக்காங்களே, இது தூர எடுத்துகிட்டு போனாலும் போக மாட்றாங்களே அப்படி இப்படின்னு இருக்கும்போது பார்வதி வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே என்ன விஜயா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா இந்த மாதிரி கட்டில் கால் இடிச்சிருச்சு. கட்டில் எங்கே போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே போட்டு வச்சுருக்கேன், இந்த முத்து மீனாவும் தான் யாராச்சும் சும்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி பழைய பொருளை கொண்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. கட்டில் கால் வந்து இடித்தா நல்லது இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன விஜயா வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்போ இது பெரிய அபசகுனம் தானா, அப்போ சரி வராதா? உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரன் இருந்தால் சொல்லுங்கள் ஆண்டி, போய்ட்டு வந்துடலாம். இல்லை எனக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரர் இருக்கார், அங்கே போய்ட்டு வந்துடலாம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. டேய் மனோஜ், காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் தாண்டா போகணும். ஏன்னா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு இருக்காங்க. இல்லைம்மா அது சரி வராது, என்னை சுற்றி இருக்கவங்களால பிரச்சனை வருது அப்படி இப்படின்னு சொன்னார். அது கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் கரெக்டாக இருக்குமா, நான் அங்கே தான் போகணும் அப்படிங்கிறாங்க. பார்வதி அம்மா வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா காலுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ வேறு ஒருத்தி அப்படிங்கிறாங்க. பேசாமல் அந்த கட்டில் தூக்கி எங்கேயும் போட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே நானும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் வந்து கேட்க மாட்டேங்காங்க அப்படின்ட்டு இருக்கேங்க. யாரும் கேட்க மாட்டேங்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து மீனா வந்துடுறாங்க. என்னதான் அந்த கட்டில் அங்கே இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் போட்டு வச்சுருக்கீங்களா? அதை சொல்லலை, மனோஜ் கால் இடிச்சிட்டுல அதான் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே அவனுக்கு இடிச்சிருச்சா, இவன் வந்து இடித்தானா கட்டில் காலை வந்து இடிச்சிருச்சா, இவன் இடிச்சிட்டு அதை குறை சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஏய் நடிக்காதடா அப்படிங்கிறாங்க. டேய் இருக்க கடுப்பில் நீ வேறு அப்படிங்கிறாங்க. என்னடா நடிச்சுட்டு கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் ஒரு மிதியை விடுவாங்க. மிதியை விட்டோன்னே ஏம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே கால் லைட்டாக நொறிஞ்சிருது. உடனே எம்மா எப்பான்னு கத்துறாங்க. கத்துனோடனே அண்ணாமலை என்னடா அப்படின்னு வராங்க. உடனே எல்லாருமே வந்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு சுத்தமாக முடியலை, நான் வந்து கட்டில் கால் வந்து இடிச்சிருச்சுன்னு சொல்லி வந்து உட்காந்தேன். முத்து வேணுக்குன்னே இது பண்ணிட்டான் வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. வேணா அம்மாட்ட கேளுங்க, அத்தைட்ட வேணா கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க ரவிக்கிட்ட நம்ம பார்வதி. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்க. இல்லைப்பா நடிச்சுக்கிட்டு இருந்தான்ப்பா, தான் கடுப்பில் ஒரு பூசை கொடுத்தேன்ப்பா, வரணும் இல்லை அப்படிங்கிறாங்க. முதல்ல என்னாச்சுடா முதல்ல பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் கண்ணா என்னடாச்சு, டேய் கண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொஞ்சுறாங்க விஜயா. உடனே இப்படி தடவி விடுதாங்க. தடவி விட்டோடனே வலிக்குமா ரொம்ப வலிக்குமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லுதான். சொன்ன உடனே சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க விஜயா. ஏன் முத்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. உடனே உன் புருஷன் ஓவராக நடிச்சிட்டு இருந்தான், அதான் ஒரு கொடுப்பு கொடுத்தான், ஆனால் இப்படி வீக்காக இருப்பான்னு நினைக்கல, அவனுக்கு கண்ணு தான் தெரியாது, தடுமாறி விழுதான்னு பார்த்தா காலம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து நான் உங்கள் மேலே இருக்க ரொம்ப கடுப்பில் இருக்கேன், நீங்கள் ஓவராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. அழகாக கொடுங்கம்மா, 2 பேரும் சீட்டிங் பண்ணிட்டு அலைகிறேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் சீட்டிங் பண்ணிட்டு அலைகிறோம்மா, வாய் அளந்து பேசுங்க முத்து அப்படிங்கிறாங்க. எத்தனை அடி அளந்து பேசணும், 1 அடியா 2 அடியா அப்படிங்கிறாரு. உடனே ஏங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா சொல்கிறேன்னா இல்லை மீனா ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருந்தான், கட்டில் ஓரமாக கிடக்கு, இதை இவாள் போய் காலை இடிச்சுக்கிட்டு கட்டில் வந்து இடிச்சிட்டு அதில் இருக்குது இதில் இருக்குது அவசரம் அப்படி இப்படின்னுட்டு இருக்கான். அது நடிப்பு தான், லைட்டாக இடிச்சிருக்கு, அது தெரியாமல் பட்டுட்டு அதை வந்து பெருசாக நடிச்சுக்கிட்டு இருக்கான். அம்மா ரொம்ப பயங்கர பில்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதான் ஒரு போட்டு அப்படி ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. டேய் பேசிகிட்டே இருக்காங்கடா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல கூட்டி போங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் வாங்க மனோஜ் நம்ம காரில் போகலாம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கார் தான் உனக்கு ஓட்ட தெரியாத, நான் வேறு எப்படி இருக்கேன் எப்படி ஓட்ட முடியும், முத்த கூப்பிடு அப்படிங்கிறாங்க. நான்லாம் வர முடியாது, இவன் நடிச்சிட்டாலே தான் அப்படிங்கிறாங்க. டேய் உண்மையில இதாகுதுடா, நீ எனக்குன்னே பண்ணிட்டு இப்படி பண்ணுதுடா அப்படி அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து அவன் நடிக்கலை, அதை டாக்டர் சொல்லிட போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டி போ அப்படிங்கிறாங்க. எப்போ ஹாஸ்பிட்டல் இப்படி பண்ணது அவன் தான், முத்துட்டு தான் செலவு பண்ணணும் அப்படி இப்படிங்கிறாங்க மனோஜ். அப்போது முத்து சொல்கிறாரு, நான் தான் செலவு பண்ணி நீ சரி பண்ணணும்னா அது தேவையே இல்லை, பேசாமல் வீட்டில் இரு, நானே வந்து கால் கட்டு போட்டு விடுதேன், புத்தூர் கட்டு மாதிரி போட்டு விடுதேன் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் நீ என்ன பெரிய டாக்டராடா படிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. டேய் பெரிய வைத்தியர்கள்லாம் தமிழ் வைத்தியர்கள் இருந்திருக்காங்க, அவ எவ்வளோ ஞானத்தை விட்டுட்டு போயிருக்காங்க தெரியுமா, அந்த ஞானம் எனக்கு கொஞ்சம் இருக்குது வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் உங்களுக்கு அறிவு இல்லை, நான் செலவு பண்ணிட்டு போகிறேன் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ரோஹிணி என்னால் நடக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. உடனே
அப்போ வரலம்மா ஒரு ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிங்க, அங்கேருந்து வந்து தூக்கிட்டு போவாங்க, ஏதோ ஒன்று மீனா என்னமோ சொல்லுவாங்களே, இப்படி நான் 2 பேர் தூக்கிட்டு போவாங்களே அதுக்கு பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. அதனால் மீனா அதை சொல்கிறாங்க. அதில் தூக்கிட்டு போக சொல்லு அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்கள் பையன் என் தோலை பிடிச்சிக்கோங்க, கண்ணா என் கையை பிடிச்சிக்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. டேய் உனக்கு என்னடா ஆச்சு, டேய் என்னடா ஆச்சு அப்படிங்கம்மா, எனக்கு முடியலம்மா அப்படி இப்படி நடிப்பை போடுதாரு மனோஜ். நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து சவ்வு விட்டுருச்சு, அதனால் வந்து இன்னும் இவரால் இன்னும் 2 வாரம் நடக்கவே முடியாது, பெட் ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், நான் எப்படி சார் 2 வாரம் ஒரு இதில் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாம் சார் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு இந்த மனோஜ், பெரிய பில்டப் பண்ணுதார் சார் அப்படிங்கிறாங்க. கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறாரா, அவங்கள கேள்விப்பட்டது இல்லையே அப்படிங்கிறாங்க. சார் வெண்டியாக இருந்தான் பார்க்கல, இப்போ என் மாமனார் பணம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க, ஆனால் ஒரு ரூபா லாபம் இது வரைக்கும் எடுத்தது இல்லை, ஆனால் பில்டப் தான் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. டேய் அவன் லாபம் எடுக்காமல் இடம் எனக்கு சேலை 3 இடத்துல நகை வாங்கி கொடுத்துட்ருக்கான், டாக்டர் நீங்கள் அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏமா நான் தான் சொல்கிறேனே சவ்வு விட்டுருச்சு, என்ன நான் என்ன இதை செய்யணுமோ மருத்துவ சம்மந்தமாக என்ன செய்யணுமோ செஞ்சிடுறேன், ஆனால் 2 வாரம் பெட் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் சரியாகும், இல்லை அப்படின்னா அவரால் வந்து காலை ஊனவே முடியாது, இப்படி நொண்டிக்கிட்டே அலைய வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி டாக்டர் இன்னும் ஒரு 2 வாரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் 2 வாரம் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும், நாங்கள் வந்து ஃபர்னிச்சர் கடையை திறக்கணும்ல அப்படி அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா 2 வாரம் கழிச்சு நீ போடா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் அப்படிலாம் வந்து நம்ம கடையை வந்து லீவ் விட்டோன்னா சரியே வராது அப்படிங்கிறாங்க. ரோகிணி எனக்கா நீ போயிரு அப்படிங்கிறாங்க. அக்கா நான் போய் இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வேறு வழி இல்லை, நீ தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ தாம்மா பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, ஏம்மா முதல்ல மருத்துவ சிகிச்சையை பார்ப்போம், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு கதையெல்லாம் வெளியே போய் பேசிக்கோங்க, இவங்க எல்லோரும் முதல்ல வெளில போங்க, அவருக்கு ஊசி போடணும் அப்படிங்கிறாங்க. ஊசியை போடுறாங்க. இன்னும் பெட் ரெஸ்ட் எடுக்காங்க. உடனே முத்தை எல்லாருமே சத்தம் போடுறாங்க, டேய் முத்து உன் விளையாட்டு தானே எங்கே வந்து நிற்கு பார்த்தியா, அவன் 2 வாரம் வந்து கடைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க, அது போக சவ்வு விட்டுட்டுங்காங்க, எதுவும் ஆயிடுச்சுன்னா என்னடா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க ரவி. உடனே அண்ணாமலைக்கு சொல்கிறாங்க, முத்து நீ எல்லா வகையிலும் கரெக்டாக இருக்க, இந்த விளையாட்டு புத்தியை மட்டும் விடு, விளையாட்டு தான் வினையில் கொண்டு விட்டுருவோம், இப்போ பாரு 10-15,000 மேலே செலவு, அது போக 2 வாரம் ரெஸ்ட் எடுக்கணுங்க, இதெல்லாம் வேஸ்ட் தானடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கட்டில் ஓரமாக கிடக்கு, அதை தூக்கி கொண்டு எங்கேயாவது போடு அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னான்ப்பா, நான் வந்து ரூம் இல்லாமல் தானப்பா ஹாலில் கொண்டு கட்டில் போட்டிருக்கேன், இல்லைன்னா தேவையில்லாமல் எப்போ போட்டிருக்கேன், இல்லை இவ்வளோ நாள் கட்டில் போட்டு தான் நான் படுத்துட்டு இருந்தேனா இல்லையே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ராசியான கட்டிலன்பா 2-3 தலைமுறையாக எங்கள் வீட்டில் இருக்குது, இதை நீ வச்சுக்கோணுன்பா, உனக்கு ரொம்ப இதாக இருக்கும் ராசியாக இருக்கும், அதுபோக நான் இப்போ ஃபாரினுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான், அதனால தான் அதை வாங்கி வச்சுருக்கேன், அந்த கட்டில் வந்த பிறகு உண்மையிலே ராசி தான்ப்பா, ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டில் வந்த பிறகு தான் நாங்கள் வந்து 1,00,000 ஒரே நாளில் சம்பாரிச்சிருக்கிறோம், இல்லை அப்படின்னா வேறு எதுவுமே நாங்கள் இது பண்ணதில்லைப்பா, ரொம்ப ராசியான கட்டில்ப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதுடா, இவன் வந்து தெரியாமல் பட்டுருச்சு நடந்துச்சு, ஆனால் நீ வந்து இப்போ காலில் வந்து லைட்டாக மிதிக்கலைன்னா ஒரு பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க. இப்போ நானும் விளையாட்டு தான்ப்பா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பற்றியா இப்போ வினையாயிட்டு பற்றியா அப்படி இப்படின்னுட்ருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை அங்கிள் விளையாட்டுக்கெலாம் பண்ணல, மனோஜ் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, இதால் முத்தால் முடியல, மீனாவாலையும் முடியலை, அவங்களால பொறுத்துக்க முடியல, மனோஜ் இப்படி லட்சமாக சம்பாதிக்கிறாரு, நம்ம என்னைக்கு சம்பாதிக்க போகிறோம், இப்படி அவர் தினமும் போனார்னா பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவார், அந்த வீட்டில் நம்மளுக்கு மரியாதையே இருக்காத அப்படின்னு சொல்லி விளையாட்டு போக்கில் செஞ்ச மாதிரி இப்படி வினையாக செய்கிறாங்க, இதான் எங்கள் நிஜம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் 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 அவன் புருஷன் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறான், இதில் எனக்கு ரொம்ப போகாமல், அவனே ஒன்றா நம்பர் சோம்பேறி போய நேற்று வரைக்கும் பார்க்கில் தூங்கிட்டு கிடந்தான் சரியா, இப்போ என்னன்னா அங்கே ஃபர்னிச்சர் கடையில் தூங்கிட்டு கிடக்கான், இதான் நடக்கு, நீ கரெக்டாக ஒரு 10 ரூபாய்க்கு மேலே போ, என்றைக்குனாலும் போ, மதியம் சாப்பாட்டுக்கு முன்னுக்கூட்டி போ, தூங்கிட்டு கிடப்பான், மதியம் சாப்பிட்டு போகிற ஒரு 3 மணிக்கு போ, 3 தூங்கிட்டு கிடப்பான், அவன் தூங்குறதுக்கு தான் அங்கே போகிறான், எங்கே போனாலும் தூங்க தான் போகிறான், பார்க்கில் மரத்து மேலே தூங்கினான், இப்போ அங்கே ஏசி காற்றுல தூங்குவான், இதுதான் வித்தியாசம், ஆனால் ஒரு நாளும் அவர் சம்பாரிச்சு ஒன்றும் கிளிய போகிறது ஒன்றும் இல்லை, நானும் கேள்விப்பட்டேன் துறை வந்து எப்படி இப்போ பவுசாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. எப்படி பவுசாக இருக்கார், உழைக்காரு இருக்கார் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இவனுக்கெலாம் நீ பதில் பண்ணி பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசினா நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும், நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லாத ஆள்கிட்ட பேசுகிறது தப்பு தான், நானும் என் புருஷனோட தம்பின்னு சொல்லிட்டு தான் மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் அவருக்கு அவர் அண்ணங்கிட்ட எப்படி நடந்துக்குன்னே தெரியல, எல்லாருமே அண்ணங்கிட்ட வந்து இப்படி தான் நடந்துப்பாங்களா அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்றைக்குமே அண்ணன் மாதிரி நடந்துக்கலே, பிறகு நான் எப்படி தம்பி மாதிரி நடக்க முடியும், அவன் 1 நம்பர் சுயநலவாதி, அடுத்தவனுக்கு அடுத்தனாலும் அவன் வாழணும்னு நினைக்கிற ஆள் சரியா, பெற்ற தாபம் பணத்தை தூக்கிட்டு ஓடுதான், இந்த உலகத்தில் எவனாவது செய்வானா, யார் முத்து செய்யலை உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு செஞ்சிட்டாங்களா மானம் இருக்குல்ல,
பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுதான் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுதீங்க. ஏன் எங்கள் அப்பாட்டேருந்து எடுத்துகிட்டு போன பணத்தை உடனே கொடுக்க வேண்டியதானே புருஷன் பொண்டாட்டியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே ரோஹிணிக்கு ஒரு பதில் சொல்ல முடியல. ஆகா நம்ம வேறு 50 ரூபா 50,000 கொடுக்கணுமா, அது வேறு நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, முத்துங்க பாருங்கள், நாங்கள் மாதம் 50 ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஆனால் நாங்கள் கொடுக்க தான் போகிறோம், அது கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. கொடுத்துருவோன்னு வந்து வாக்குறுதி கொடுத்த மாதிரி கொடுத்துட்ருக்காத, தேர்தல் வாக்குறுதி மாதிரி கொடுக்கப்பாரு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நம்ம இவன்ட்டெல்லாம் பேச வேண்டாம், மனோஜுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. போங்க நல்ல சாப்பாடு கொடுங்க, எங்கேயாவது நல்லா தூங்கட்டும் தலைவர் அப்படிங்கிறாங்க முத்து. உடனே முத்தை சொல்கிறாரு அண்ணாமலை, முத்து நீ கிளம்பு, நீ இருக்கிறதுக்கு ஒன்று ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பா, அந்த விஜயாவும் ரோகிணி போயிட்டு வா, விளையாட்டு புத்தி இன்னும் செய்யாதா அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நீ ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா ரொம்ப ஓவராக தான் கடுப்பு கிளப்பிட்டு இருந்தான். இந்த கட்டில் ஹாலில் ஓரமாக கிடக்கு. நம்ம ஹாலு பெரிய ஹால் தான், என்ன சோபா எங்கேயோ இருக்குது. அவன் சோடாப்பட்டி கண்ணாடியை போட்டுட்டு அவனுக்கு கண்ணு தெரியல நம்ம தெரில, சரி கட்டில் போய் முட்டியிருக்க, சரி தெரியாமல் நம்ம தானே முட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வருத்தப்படாமல், நீ ஏன்டா அங்கே கட்டில் போட்டு வச்சுருக்காங்க, என்னமோ நான் வழியில் போட்டு வச்சுருக்க மாதிரி. அப்போ எவ்வளவு திமிரு இருக்குது. அந்த கடுப்பில் தான் ஒரு போட்டேன், அவனுக்கு இப்படி ஆகிட்டு சவு போய் கிழிஞ்சிச்சு. எனக்கு வந்து செய்யணும்னா கணக்கு பண்ணி அலப்பி போனேன், நீ தான் நின்ற கடுப்பை கிளப்புனோன்னே எனக்கு அந்த கடுப்பில் கொஞ்சம் பண்ணிட்டேன். பண்ணது தப்பு தான், ஆனாலும் யார் என்ன சொன்னாலும் நான் பண்ணது சரிதானே என் மனசு தோணுது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவரே 2 வாரம் போகக்கூடாது வைக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வியாபாரத்தை எப்படிங்க பார்ப்பாரு அப்படிங்கிறாங்க. அதான் பொண்டாட்டி இருக்காளா அப்படிங்கிறாங்க. அவங்க தான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்காங்களா, அவங்க பார்லரை வந்து பராமரிக்க யார் பராமரிப்பா? அவங்க எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்காங்க வைக்காங்க, ரோகிணி போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகாது, இதுவும் சம்பளத்தானே வேலை பார்க்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏதோ சொன்னீங்க அதுக்கு சமாளிக்கிங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பிள்ளை வந்து சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க தான் நுங்கம் பக்கத்தில் அத்தை பேரில் வச்சுருந்தாங்களே அப்படிங்கிறாங்க. இப்போ அத்தை பேரில் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதை வந்து ஏதோ ஒரு கம்பெனி கொடுத்துட்டு வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கொடுத்தாலும் இவங்க தானே ஓனரு அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான், அதோட ஓனர் வேறு. சரியா இந்த ரோஹிணி பிள்ளை ஏமாத்துது, அங்கே சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குது. அந்த ஓனரே ஒரு நாள் நான் காரில் ஏற்றி கொண்டு விட்டேன், அவங்களே உள்ளதை சொல்லிட்டாங்க. அது வேலை பார்க்குற பிள்ளைகிட்டே ஒரு நாள் கேட்டேன், இது ரொம்ப ஃப்ராடாக இருக்குது, ஆனால் என்ன அது பார்லர் வச்சுருந்தாலும் சரி தான், வேலை பார்த்தாலும் சரி தான், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சொல்லி பந்தா பண்ணிக்கிட்டு கிடக்கு பாரு இந்த மனோஜும். லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறேன், பொன்னாடி கணக்கு போட்டேன் அப்படி இப்படிங்கிறான். அதையும் விசாரித்து பார்த்தா தான் லட்சணம் தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா இதெல்லாம் இந்த வீட்டுக்கு ரொம்ப அவசியம், நாளைக்கு ஏதாவது ஒரு மேடு போடலாம் நம்மளும் தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. நம்ம என்னங்க பொறுப்பு அப்படிங்கிறாங்க. நான் கேட்க மாட்டான் என்கிட்ட ஒருத்தன், உங்கள் அண்ணன் எப்படி பண்ணுறான்னு கேட்க மாட்டான், அதனால் அது என்னென்னு விசாரிக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து நேராக காரை வீட்டுக்கு கொடுங்க, வண்டி வீட்டுக்கு போகுது. ஏங்க நீங்கள் உங்கள் தொழிலை பாருங்கள், நான் புகையோரத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா நம்ம தொழில் குழப்பு போனால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் ஸ்டாண்டு போயிடுறாங்க. என்ன முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் வீட்டில் ஒரு முத்து ஓடுகாலி இருந்தாம்ல அப்படிங்கிறான் அவங்க அண்ணன் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஒரு குடுப்பு கொடுத்தேன் ஜவ்வு பிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. என்னடா எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா ஒரு ராசியான கட்டில் வீட்டில் கொண்டு வாங்கி போட்டோம்ல அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த கட்டில் ஓரமாக கிடக்கப்பா, அந்த கட்டில் அடிச்சிட்டுன்னு சொல்லி ரொம்ப ஓவராக சீன் போட்டுட்டு இருந்தான். அந்த ஆளை ஒரு காலை வச்சு ஒரு குடுப்பு கொடுத்தோம்னாங்க சவ்வு கிழிஞ்சு போச்சு. தலைவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், 2 வாரம் நடக்க முடியாதுங்காங்க. ஏற்கனவே அவர் பல லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர், அவர் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிட்டே. உங்கள் அண்ணன்டாவன் அப்படிங்கிறாங்க. அவன் அண்ணனாவே நினைக்க தோணலை நண்பா. எப்போ பார்த்தாலும் என்ன ரொம்ப மட்டமாக பேசுகிறது, மீனாவாக பேசுகிறது. மீனா பிள்ளை இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறா, சாப்பிட்றா, சமைச்சு கொடுக்குறா, வைக்கிறா, எல்லாத்தையுமே செய்கிறா. ஆனால் அவளை ஒரு பொருட்டாகவே என்னது கிடையாது. இதே இது மீனா இடத்துல வேறு யாராவது தான் நினச்சிப்பார். அவன் முன்னாடிலாம் ஒரு துரும்பு எடுத்து போட மாட்டான். அப்பேற்பட்ட மீனாவை ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவங்க ஏதாவது செஞ்சால் அப்படி பேசுகிறாங்க. எங்கள் அம்மா அவங்களுக்கு தெரியாதிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் மாடியில் வீடு கட்ட முடியாது, வைக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் கட்டியே அவன் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், வா பார்க்க போவோம் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. வா முத்து அப்படிங்கிறாங்க. முத்து வரதுக்கு மட்டும் எல்லாருமே பேசி வச்சுருக்காங்க. என்ன பேசி வச்சுருக்காங்கன்னா, முத்து நம்மளுடைய கடனை எல்லாத்தையுமே அடைச்சி 3 லட்ச ரூபாய்க்கு மேலே அடைச்சிருக்கான். ஆனால் நம்ம அவனுக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்கமே, இது ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பேசி வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ எல்லாருமே செங்கல் மால் ஓனர்கிட்ட பேசியிருக்காங்க.
அண்ணாச்சி நாங்கள் வந்து எல்லாருமே வந்து பிரித்து பணம் கொண்டு வந்திருக்கோம், இதை பிடிங்க, நீங்களாக வந்து நன்கொடை கொடுக்க மாதிரி கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன என்ன செல்வம் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு செங்கமால் ஓனர் இருக்கார், இந்த மாதிரி புதுசாக மாடியில் வீடு கட்ட போகிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் ஃப்ரீயாகவே செங்கல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி சொன்னாலும் எதுக்கு மாட்டுக்க, இப்படி சொன்னாலும் எதுக்கு மாட்டுக்கங்க, பாருடா முத்து உன்கிட்ட போய் சொல்ல எனக்கு தெரியலை, உண்மை சொல்லிடுறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பணத்தை பிரித்தோம், சரியா? பணத்தை பிரித்து நேராக செங்கமால் காற்றை கொண்டு கொடுத்து உனக்கு மாடிக்கு தேவையான செங்கல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரீ, சரியா? அப்புறம் ஒரு சிமெண்ட் கார்ட்டை போனோம், அதுக்கு நாங்கள் 1,00,000 கொடுத்துட்டோம். அப்போ செங்கலுக்கும் இதுக்கும் கொடுத்துட்டோம் என்ன. அப்புறம் மண்ணுக்கு ஒரு ஆள்கிட்ட பேசினோம், அவர்கிட்ட ஒரு 50,000 கொடுத்தோம். எல்லாமே ஒரு 2,50,000 லட்ச வந்துச்சு. இது எல்லாமே கொடுத்துட்டோம், சரியா? அப்படிங்கிற 2,00,000 ஏதுடா அப்படிங்கிறாங்க. எங்களுக்காக நீ பல லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்க, நாங்கள் உருட்டி புரட்டி பண்ண மாட்டோமா? யாருமே கடன் வாங்கலப்பா, எல்லாருமே ஒவ்வொருத்தன் சீட்டு போட்டிருந்தது, சேர்த்து வச்சது, அப்படி இப்படின்னு கொடுத்தது தான். இவ்வளோ என் முன்னாடி எப்போவுமே என்னை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, அவள் கூட முத்துறனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் பிடிங்க என்கிட்ட ஒரு 20,000 இருக்குன்னு தந்தா. எல்லாமே பண்ணியாச்சு, சரியா? இனிமேல் உனக்கு தேவை வந்து கொத்தனார் கூலி மட்டும்தான். 4,00,000 ஆகும்னு சொல்லி கொத்தனார் சொல்லியிருக்காரு. இப்போ 2,50,000 வந்துருச்சு. என்ன உங்கள்கிட்ட 1,00,000 இருக்குது, அப்போ 3,50,000 ஆச்சுன்னா இன்னும் 50,000 நீங்கள் ரெடி பண்ணால் மாடியில் ரொம்ப கட்டியாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் சொல்லுவோம், என்னடா சொல்கிறேன் அப்படிங்க. அதை தான் சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன், சரியா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போ நேராக செங்கமால் போகிறோம், போய் அந்த லாரியில் செங்கலை ஏற்றி கொண்டு உங்கள் வீட்டு முன்னாடி இறக்குதோம். இறக்கிட்டு நிறைய பொருள் இருக்குது, அதில் 2 லோடு மண்ணை கூட்டு போய் மாடியிலெல்லாம் ஏற்றி இறக்கிடுறோம் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்க. உண்மையை தான் சொல்கிறேன், வாப்பா ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காது வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக செங்கமால் கூட்டி போகிறாங்க. அந்த ஓனர் பார்க்குறாரு, முத்து தம்பி அப்படிங்கிறாங்க. அண்ணா என் பேர் எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்லி தான் தெரியும் தம்பி, உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க உங்கள் நண்பர்கள் எல்லாருமே. எங்கள் காலத்தில் நண்பர்கள் இருந்தாங்க, யாரும் ₹1 செய்ய மாட்டாங்க. ஆனால் கார் ஓட்டுறவங்க நண்பர்கள் டிரைவர் எல்லாருமே சேர்ந்து பணத்தை பிரித்து இப்படி செங்கலுக்கு அவங்களே பணம் கொடுக்குறது வைக்கிறது ரொம்ப அருமை தம்பி. எனக்கு தெரிஞ்சவங்க தான் சிமெண்ட்டும் கொடுக்குறாங்க, குறைஞ்ச விலைக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். நல்ல சிமெண்ட்டாக கொடுப்பாங்க, செங்கலும் சிமெண்ட்டும் அங்கே வந்துடும். ஏன்னா இன்னொரு ஆள்கிட்ட யார்ட்டையும் மண் ரெடி பண்ணியிருக்காங்களாம், அதையும் உங்கள் வீட்டுக்கு வருது மாதிரி பண்ணிடுங்க, சூப்பராக கட்டுங்க தம்பி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்கிறாங்க. நன்றி எனக்கு சொல்லாங்க தம்பி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள், முத்துன்னு அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் சொல்கிறாங்க, அண்ணாச்சி நாங்கள் இந்த நேரத்தில் சாதாரணமாக செஞ்சுருக்கோம், எங்களுக்கு பல வகையில் அவன் உதவி பண்ணியிருக்கான். ஏன்னா அவன் 2 ரூம் கட்டுறதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சு உதவி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. டேய் இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன்டா அப்படிங்கிறாரு முத்து. உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்து அப்படிங்கிறாங்க. அதனால் லாரியில் செங்கல் லோடு வீட்டுக்கு போகுது. அப்போ வீட்டு முன்னாடி ஒரு லாரியில் நிறைய செங்கல் நிற்குது. இதை பார்த்தோன்னே விஜயா இங்கே யார் செங்கல் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது முத்து வராரு. இங்கே தான் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அப்படிங்கிறாங்க. வீடு கட்டினா செங்கல் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ செங்கல் எப்படி வாங்கணுன்ற காசு எது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க டிரைவர்ஸ் பூரா வராங்க. இது எல்லாமே எனக்கு நன்கொடையாக வந்தது அது அப்படிங்கிறாங்க. அதானே பிச்சை எடுத்தால் தான் இங்கே மேலே மாடியில் ரூம் கட்ட முடியும்னு சொன்ன நிரூபிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் சொல்கிறாரு, அப்படி சொல்லாதங்கம்மா, எங்களுக்கு செய்த உதவியை நாங்கள் திருப்பி செய்தோம், அவ்வளோதான். எங்களுக்கு எவ்வளவோ இந்த முத்து உதவி செஞ்சுருக்கான், அதை நாங்கள் திருப்பி செய்கிறோம். எங்களுக்கு தந்த பணத்தை நாங்கள் திருப்பி இப்போ கொஞ்சமாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ செங்கல் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ஒரு மாதிரி முடிச்சு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தியா ரோஹிணி, இந்த முத்துலாம் மாடியில் வீடு கட்ட போகிறான் அப்படிங்கிறாங்க. என்னன்ட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் செங்கல் ஒரு பெரிய லாரி நிறைய வந்து நிற்குது அப்படிங்கிறாங்க. ஆண்டி செங்கல் வாங்குது இவ்வளோ காசு அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து துட்டு கொடுத்துருப்பான் போல, முன்னாடி அவங்க போகிறோம் பணத்தை பிரித்து டிரைவர் மாதிரி வந்து வாங்கி கொண்டு கொடுக்கானுங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணியும் வெட்டி பார்க்குறாங்க, செங்கல் லோடு நிற்குது. அடுத்தாப்புல பார்க்குறாங்க, இன்னொரு லாரி வந்து நிற்குது. அந்த லாரியில் சிமெண்டாக நிற்குது. ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அடுத்த லாரியில் சிமெண்டாக ஒரு லாரின்னு வரைக்கும், ஒரு லாரியே சின்ன லாரியில் சிமெண்டு நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஒரு லாரியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சிமெண்டு பூரா வருது. சிமெண்டு வந்தோடனே அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அப்பா சிமெண்ட் லோடு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்குள்ளே வந்துட்டா அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டா, நம்ம வாசலுக்கு முன்னுக்கூட்டி ஒரு சின்ன ஒரு பந்தல் மாதிரி போட்டு அதில் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஆளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவர் வந்து மேலே பிளாஸ்டிக் கவர் மாதிரி, டிஜிட்டல் போர்டு கவர் மாதிரி மேலே கட்டுறாங்க. சரி ரைட், அதை ரூம் மாதிரி ஆச்சு, இதில் சிமெண்ட் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட் இறக்கி வைக்கிறாங்க. செங்கலை பூரா முத்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வேலை பார்க்குற லோடுமனு எல்லாத்தையுமே மாடியில் கொண்டு அடுக்குறாங்க, கீழேயும் அடுக்குறாங்க. உடனே இன்னொரு ஃபோன் ஒன்று வருது. ரவி வராரு. வரையில் முத்து உனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க வாசல் நின்று, யாருன்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு மண் வந்திருக்கு, லாரியை கொஞ்சம் தள்ளி விட்டுருக்கோம், கொண்டு வரலாமா, எதில் தட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்னாச்சு இதில் தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பூக்கடை வச்சு அந்த மார்க்கை காட்டுறாங்க. அதில் அப்படி
லாரி நிறைய மண்ணை தட்டுறாங்க. தட்டினோன்னே அண்ணாச்சி ஒரு 3 லாரி வருது இன்னும் அப்படிங்கிறாங்க. சரி தட்டுங்க அப்படிங்கிறாங்க. ரோடு பூரா தட்டி போடுறாங்க. இதை பார்த்துட்டே ரோகிணி ஆண்டி இப்போ மண் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா இவனுக்கு எல்லாமே பணம் வந்துருச்சா அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது மீனா வராங்க. பூ டெலிவரி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ மண்ணு கொட்டி வச்சுருக்கு, செங்கல்லாம் இருக்குது, சிமெண்ட்லாம் இருக்குன்ட்டு ஏங்க அப்படின்ட்டு போகிறாங்க. முத்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு பூராமே செங்கல் அடிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நடக்குது அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் கார் ஸ்டாண்டுக்கு போனேன் ஒரு இடத்துக்கு போனோம், உனக்கு ஒரு பரிசு இருக்குன்னாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியுது இந்த மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து செங்கலுக்கும் சிமெண்ட்டுக்கும் மண்ணுக்கும் காசு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 2,00,000 அவங்களே புரட்டியிருக்காங்க. நம்மகிட்ட 1,00,000 இருக்குது. என்ன ஆக இன்னும் ஒரு 50,000 புரட்டினா நம்ம மாடியில் ரூம் கட்டியாச்சு அப்படிங்கிறாங்க. விஜயா முடிக்கிறாங்க. சொன்ன மாதிரியே வீடு கட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொத்தனாரையும் வர சொல்கிறாங்க. மீனா அந்த கொத்தனார் தம்பி செம சூப்பர் தம்பி, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டீங்க, இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, கூலி மட்டும்தான். ஏன்னா இந்த கூலியுமே வந்து நான் பார்த்துக்கிறேன், உங்கள் கையில் இருக்க 1,00,000 மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. 1,00,000 கொடுக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, கம்பி நான் இதுக்கு வைக்கிறதுக்கு கம்பி வாங்கிடுவேன் இந்த காசுக்கு, சரியா? கொஞ்சம் முன்ன கூட வந்தால் கூட அண்ணன் போட்டுக்கிறேன். இந்த 50,000 நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு காசு கிடைக்குமோ அப்போ கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு வழி இருக்குது வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த தாலியை பேசாமல் விற்றுருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் கட்டின கயிறு எனக்கு தங்கமாக இருக்குங்க, நம்மளால் யாரும் நட்டப்படக்கூடாது, இந்த தாலியை பேசாமல் நீங்கள் விற்றுருங்க அப்படிங்கிறாங்க. நான் வேண்டாம் மீனா அப்படிங்க, விற்றுருங்க அப்படிங்கிறாங்க. நேராக விற்றுட்டு வராங்க. விற்றுனா இந்த 50,000 வச்சுக்கோங்க, இப்போ சூப்பராக கட்டுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி நான் செங்கல் அப்படி எடுக்குங்க இப்படி எடுக்குங்கன்னு சொல்லதுக்குள்ளே பணத்தோட வந்துட்டீங்க தம்பி, எப்படி தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே ஒரு இடத்துலேருந்து வர வேண்டியிருந்துச்சு வந்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைட்டு வராங்க. முத்து அப்பா நான் சொன்ன மாதிரியே மாடியில் வீடு கட்ட போகிறோம்பா அப்படிங்கிறாங்க. நீ யாருடா? அண்ணாமலை பையனோடா? அண்ணாமலை பையனை சும்மா லேசாடா அப்படிங்கிறாங்க. எப்பா யாரெல்லாமோ இந்த வீட்டில் சொன்னாங்க நான் மாடியில் வீடு கட்ட முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் ஊர் புறம் பிச்சை எடுத்து நீ வந்து கெட்ட வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் யார்கிட்டையுமே 1 ரூபா காசை கேட்கல, சரியா? அதுவா வந்தது தான் அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் வராரு. செல்வம் முத்து போயிட்டு வரேன் அம்மா அப்படிங்கிறாங்க விஜயாவை பார்த்து. விஜயா கடுப்பில் பார்க்குறாங்க. முத்து யார்கிட்டையுமே பிச்சை எடுக்கலம்மா, அவன் எந்தெந்த காசை நாங்கள் திருப்பி கொடுக்க கூட ஃபுல்லாக கொடுக்கல, கொஞ்சமாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதாம்மா, வேறு ஒன்றும் இல்லை, போய்ட்டு வரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. செங்கல்லாம் எடுத்து வச்சிட்டோம், வீடு கட்டணும்னு சொல்லுங்கள், நாங்கள் எல்லோரும் வந்துடுறோம் பால் காய்ப்பு அப்படிங்க. சரி நண்பா அப்படி, ரொம்ப நன்றி நண்பா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அப்போ முத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல நின்று பேசுகிறாங்க. ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. முத்து எவ்வளோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவனுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு போரு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் சந்தோஷம்தான். செல்வம் நீ சொல்லலான்னு வச்சுக்கோயேன், எங்களுக்கு இந்த புண்ணியம் கிடச்சிருக்காது. ஆனால் அவங்க அம்மா வந்து பெற்ற தாயாக இருந்தாலும் முத்து வந்து மாடியில் வீடு கட்டக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்கண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா அப்படி தான், முத்தை பிடிக்காது, மனோஜை தான் பெருசாக நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டோட நிலமை இதுதான். முத்து ஃப்ரெண்ட்ஸ் யார் போனாலுமே அவங்க ஒரு மாதிரி தான் நடத்துவாங்க. நம்ம முத்து காட்டி தான் பொறுத்துட்டு வரோம். ஆனால் முத்து நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் அவன் பொறுத்துட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நம்மளை வந்து பல வகையில் காப்பாற்றிருக்கான் முத்து, அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச சிறு உதவி பண்ணியிருக்கோம். ஆனால் இது அந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் இன்றைக்கி இந்த நிலைமையில். முத்தை வந்து வீடு கட்ட முடியாது வைக்க முடியாதுலாம் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருமைப்படுறாங்க. இந்த முத்து வந்து ஃபோன் அடிக்கிறாரு. டேய் செல்வம், மீனா வந்து சிக்கன் குழம்பு வைக்க போகிறாடா, கொண்டு வரேன், மதியம் யாருமே நீங்கள் வந்து கடையில் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சாப்பிடலை, நீ கொண்டு வா அப்படிங்கிறாங்க. மீனா சமைச்சு கொண்டு கொடுக்குறாங்க. அங்கே கார் ஸ்டாண்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது சொல்கிறாங்க, மீனா கை ஒன்று மாதிரி யாருமே வராது, சிக்கன் குழம்பு செமையாக இருக்குல்ல அப்படிங்கிட்டே, எனக்கு கொஞ்சம் வைங்கடா அப்படிங்கிறாங்க. முத்து நீ வீட்டில் சாப்பிட்லையா அப்படின்னு. இல்லை உங்களோட சாப்பிட தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுதாங்க. இதை பார்க்க அரிசிட்டி இந்த முத்து வந்து எதையாவது வகையில் அடங்குவான்னு பார்த்தா அடங்கவே மாட்டுக்கானே. சூப்பர் ஜோடி வந்தான் பெரிய தம்பதி அப்படின்னு சொல்லி இவங்க 1,00,000 பரிசு வாங்குதான். இப்போ வந்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் போகிறாங்க. அங்கே போனாங்க. சத்யா ரொம்ப சிரிச்சிட்ருக்காரு. ஏன் சத்யா சிரிச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் என்னமோ நினச்சேன், பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் மாமா குடிச்சிட்டு அலையிறதுக்கு இவர் எங்கே மாடியில் ரூம் கட்ட போகிறாரு, அவங்களுக்குன்னு தனியாக ரூம் இருக்காது அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் எங்கள் மாமா இப்போ மாடியில் வீடு கட்டுறதுக்கு எல்லா முயற்சியுமே பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதான் கையில் காசு இல்லைன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே வந்துடுச்சு, வீட்டுக்கு செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லி, மண் எல்லாம் வந்துடுச்சு, கம்பி மட்டும்தான் வரணுமா, மீதி எல்லா வேலைகளும் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இங்கே வயிற்றெரிச்சலாக இருக்குது சிட்டிக்கு,
இவன் ஓவராலாக பண்ணிகிட்ருக்கான் அந்த முத்து, அதனால தான் பார்ட்டி வைக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இதுக்கு தான் உங்கள் மாமா வந்து கார் ஸ்டாண்டில் பார்ட்டி வச்சுட்ருக்காரா அப்படிங்கிறாங்க. கார் ஸ்டாண்டில் பார்ட்டி வச்சுட்ருக்காரா, என்ன வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ காசை வீணாக்குதாரா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சத்யா. ஏக்கா அவன் புருஷனுக்கு அறிவே கிடையாதா அப்படிங்க, ஏய் மரியாதையாக பேசிட்டா அப்படிங்கிறாங்க. பிறவனக்கா வீடு மாடியில் ரூம் கட்டுறதுக்கு காசு இல்லாமல் அங்கே அலைஞ்சிட்டு கிடைக்கே தெரியுது, ஏன்ட்ட கேட்டால் நான் தர போகிறேன், ஆனால் நீ கேட்க மாட்டேக்கா, சரி அதை விடு. ஆனால் உன் புருஷன் இந்த இருக்க காசை மிச்சப்படுத்தினாமல ஏன் கார் ஸ்டாண்டில் உள்ள ஆளுகளுக்கு டிரைவருக்குலாம் பார்ட்டி வச்சுட்டு கிடக்காரு, அங்கே குடிச்சிட்டு கும்பலம் பண்ணது தானே அப்படிங்க. டேய் லூஸ் மாதிரி பேசாடா, அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து சிமெண்ட்டு செங்கல் மண் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என் வீட்டுக்கார் செஞ்ச உதவிக்கு அவங்க திருப்பி செஞ்சுருக்காங்க. அது போக அவங்க எல்லாருமே வந்து சாப்பிடாம போயிட்டாங்க அத்தை குணம் தெரிஞ்சு, அதனால் நான் சமைச்சு கொடுத்துவிட்டேன், அவங்க கார் ஸ்டாண்டில் போய் சாப்பிட்றாங்க, இதில் என்னடா தப்பு இருக்குது அப்படிங்க. அப்படியேக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுருக்காங்க. என்ன சத்யா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்கெல்லாம் வந்து மாமாவுக்கு வீடு ரூம் மேலே கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, வீட்டுக்கு வரும்போது சாப்பிடாம வந்துட்டாங்க உங்களுக்கு, அதனால தான் எங்கள் மாமா வந்து வீட்டில் சமையல் பண்ணி கொண்டு கொடுத்துருக்காரு, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சித்தி நினைக்காரு, முன்னாடி அவன் இவனு பேசுவான், இப்போ வந்து மாமான்னு உரிமையாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சித்தி, சரி சத்யா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சித்தி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, மாமாவை என்ன தான் பிடிக்கலனாலும் அக்கா வந்து மொட்டை மாடியில் படுக்கிறதையும் ஹாலில் தூங்குறதுனால ஜீரணிக்க முடியல, கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாம் மாறிடும்டா, நீ வேணா உங்கள் மாமாட்ட போய் ஒரு 2,00,000 கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டிகிட்ட சத்யா சொல்கிறாங்க, எங்கள் மாமா வாங்குவார் நினைக்கியா அப்படிங்கிறாங்க. டேய் காசுக்கு மயங்காதவன் யார் இருக்காங்க சொல்லு, உங்கள் மாமா வந்து கார் ஸ்டாண்டில் பணத்தை பிரித்து கொடுத்துட்டு வாங்கலையா அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது சரி தான், ஆனால் என்கிட்ட வீம்புக்கு வாங்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. டேய் இன்றைக்கி இருக்க கஷ்டம் ரொம்ப ரொம்ப அவருக்கு வீடு கூட ஒரு ரூம் கட்டலாம்னு நினைப்பார், இந்த 2,00,000 இப்போ தாரேன் கொண்டு கொடு மாமா வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் சிட்டி இப்போ தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துக்கலாம் சத்யா, இப்போ 2,00,000 நீ கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே 2,00,000 நேராக கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. இங்கே முத்துக்கு சரியான கோவம் வருது. உடனே செல்வம் சொல்கிறாங்க, முத்து இப்போ தான் அவங்க வீடு கட்ட ஆரம்பிக்காங்க, இப்போ வந்து நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படிங்கிறாங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, அவன் எதுக்கு வரான் அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. உனக்கு மாமா இங்கே யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்காவை கட்டினவன் தான் எனக்கு மாமா அப்படிங்க. ஏய் நீ நான் பேசாத அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன், இப்போ நான் உங்களுக்கு உங்கள் தேவைக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் தேவைக்கு நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி முத்து சத்யாட்ட கேட்குறாரு. மாமா இப்போ 2,00,000 இருக்குது வச்சுக்கோங்க, கூட ஒரு ரூம் கட்ட முடிஞ்சாலும் கட்டிக்கோங்க, சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் உழைச்சி கட்டிப்பேன் அப்படிங்கிறாங்க. என்ன மாமா உழைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதுவே வந்து கார் ஸ்டாண்டில் உள்ள டிரைவர் எல்லாருமே பணம் பிரித்து கொண்டு தந்தோன்னா நீங்கள் கட்டிருக்கீங்க, இல்லைன்னா உங்களால் கட்ட முடியுமா, அந்த 2,00,000 பிடிங்க அப்படிங்கிறாங்க. நீ மச்சினனா பணம் தரது எனக்கு சந்தோஷம்தான் சரியா, ஆனால் அந்த பணம் நேர் வழியில் வந்ததா, அந்த திருட்டு போய் சிட்டி தந்து உன்கிட்ட கொடுத்து தர சொல்லியிருக்கான், நான் வேக மாட்டேன்னு அவனுக்கும் தெரியும், ஏன் உனக்கும் கூட அரைக்குறையாக தெரியும், ஆனால் வீம்பு கொண்டு தார அவன் வந்து நம்ம 2 பேரும் வில் போட்டு அவனுன்னு கொடுக்குறான், அது புரியாமல் நீ கொண்டு கொடுத்துட்ருக்க. இப்போ பாரு என் பொண்டாட்டிகிட்ட இப்போ தான் சண்டை போட்டு சமரசமாக இருக்கேன் சரியா, அம்மையாலும் அவளை வருத்தப்படுத்த நான் விரும்பலை, என்னப்பா நான் வந்து ரூம் கட்டுறதுக்கு நானும் என் பொண்டாட்டியும் என்ன முயற்சி பண்ணுறோமோ பண்ணிக்கிறோம், வச்சுக்கிறோம், கட்டிக்கிறோம் சரிதானா. எனக்கு பக்கத்துணையாக என் நண்பர்கள் இருக்காங்க, ஏன்னா எங்களை அரவணைச்சி எங்களுக்கு ஆலோசனை சொன்ன பெற்ற தாய் மாதிரி என் பொண்டாட்டி இருக்கா, ஏன்னா அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எப்படின்னாலும் நான் எந்திரிச்சு வந்துடுவேன், ஏன்னா நான் எந்த நிலைக்கு போனாலும் தன்னிலை ஆக்குறதுக்கு என் பொண்டாட்டி முயற்சி பண்ணுவான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா பார்த்துக்கலாம், போய்ட்டு வாங்க அண்ணாச்சி, வட்டி கொடுத்து அண்ணாச்சி, வேறு எதுவும் கேஸில் எதுவும் மாட்டிக்கிடாதாங்க, ஒழுங்காக டிகிரியை முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு பாருங்கள், அந்த திருட்டு பைய கூட சேர்ந்து ஏதாவது ஒரு பெரிய கதையில் மாட்டிக்கிடாதாங்க, என்னோடய வருத்தம் இது மட்டும்தான், உன் மேலே எனக்கு கோபம்லாம் கிடையாது, வருத்தம் மட்டும்தான், சரி நம்ம சொன்னால் கேட்க மாட்டானே, நம்ம தானே அவனுக்கு பெற்ற தாப்பம் மாதிரி இன்றைக்கி நிலைமையில், ஆனால் வந்து இப்படி இருக்கானேங்க தான், சரி போய்ட்டோம் அப்படிங்கிறாங்க. அவன் இங்கே பாரு அவனுக்கு மாமன் தான், என்றைக்கு நீ சிட்டியை விட்டு தூரம் வரையா அன்னைக்கு நான் உனக்கு மாமன், அது வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ கிளம்பு அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பில் கிளம்பிடுறாரு. என்ன சத்யா பணத்தை வாங்கிட்டாரா அவங்க மாமா அப்படிங்கிறாங்க. அவர் எங்கே வாங்குவார், அவர் வரட்டுக்கு வருவதில் கூண்ணா இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி சொல்கிறார், குடிக்க கஞ்சிக்கு இல்லைனாலும் நம்ம மாமாவுக்கு திமிரு அடங்காது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிட்டி விடு, எங்கள் அக்காட்ட வேணா கொடுத்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்கா வாங்குவாங்களா அப்படிங்கிறாங்க. அவளும் வாங்க மாட்டாதான், சரி பார்த்துக்கலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கொடுக்குறோம், அவங்க வாங்கலாம் நினச்ச முடியும் அப்படிங்கிறாங்க. அதான் சத்யா, நம்மளை மாதிரி பெரிய வேலை பார்க்கணும் வைக்கணும், அவனால் சம்பாதிக்க முடியும், டிரைவராக இருந்தால் 50 தான் சம்பாதிக்க முடியும், நிறைய பேர் சொல்லுவாங்க நீயே கூட டிகிரி முடிச்சு நல்ல வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நீ டிகிரி முடிச்சோன்னே எங்கே போய் உடனே எங்கே வேலை கொடுப்பாங்க, நீ ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சிருக்க,
10 15,000 சம்பளம் தருவாங்க. உனக்கு நான் எவ்வளோ சம்பளம் தரேன்? 25,000 தரேன். அது போக நம்ம செய்கிற தொழிலில் பார்ட்னர் வேறு, அதில் வட்டியிலையும் பாதி உனக்கு வருது. அப்படிங்கும்போது இது உனக்கு லாபமா அது லாபமா அப்படிங்கிறாங்க. சித்தி எனக்கு நல்லாவே புரியுது. அதனால தான் நான் கூட நான் யார் என்ன சொன்னாலும் இருக்கேன். எனக்கு இவங்கள மாதிரி சின்ன சின்னதாக ரூ. 1 2 ரூபாலாம் லாபம் முடிச்சு பணக்காரனாகணும்னு ஆசை கிடையாது. எனக்கு சீக்கிரம் பணக்காரனாகணும், பெரிய மல்டி மில்லியனர் ஆகணும். எனக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும், என் சொல்ல கேட்கணும். இன்றைக்கி நீ சின்ன வயசில் கொஞ்ச நாள்லேயே உயர்ந்து இந்த நிலைமையில் இருக்க சரியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிட்டி சொல்கிறாரு, சத்யா நான் உன்ன மாதிரி படிக்க தெரியாமல் நிறைய கெட்ட பேர்லாம் ஏற்றி தான் இந்த அளவுக்கு இருக்கேன். ஆனால் நான் உன்னைய மாதிரி படிச்சிருந்துருன்னு வச்சுக்கோ, சும்மாட்டா தொழில் பண்ணியிருப்பேன். நீ எப்படி சொல்லியிருந்து நான் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதை மாதிரி நான் பயங்கரமாக பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி, இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்கு படிப்பு முடிஞ்சிடும். படிப்பு மட்டும் முடியட்டும். முடிஞ்ச உடனே தொழிலில் நான் முழுமையாக இறங்கிடுதேன். எவன் என்ன சொன்னான்னே, நம்மளுக்கு தேவை பணம். என்னன்னாலும் பண்ணலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அந்த லெவலுக்கு நான் வந்துட்டேன் சிட்டி. எப்படினாலும் நான் 1 வருஷத்துக்குள்ளே கோடீஸ்வரன் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. சத்யா, இதை விட சூப்பர் ஒரு தொழில் என்கிட்ட வந்திருக்கு. அதை செய்கிறதுக்கு தைரியமும் அறிவும் மட்டும்தான் வேணும். அந்த 2 வாங்கிட்டு இருக்குது சரியா. ஆனால் நான் டைரக்டர் மாதிரி ஒரு இடத்துலேருந்து இயக்குவேன். நீ தான் செயல்படணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சிட்டி நான் செயல்படுறேன். பயங்கரமாக சம்பாதிக்கிறோம், செட்டில் ஆகிறோம். இப்படி ஒரு பைக்கிலலாம் ஏந்திக்கிட்டு இருக்கோம், ஒரு வாடகை வீட்டில் போய் இருக்குது எனக்கு பிடிக்கல. சொந்தமாக பெரிய பங்களா இருக்கணும், 4 5 கார் இருக்கணும். என்ன நம்மளுக்கு ஒன்றுன்னா துடிச்சு போகிறதுக்கு 1000 ரசிகர்கள் இருக்கணும். நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு அவ்வளோ நல்லா செஞ்சுருக்கணும், அவ்வளோ பேர் நம்ம முன்னாடி நிற்கணும். அந்தளவு பண்ணணும் சிட்டி. வேணாலும் பாரு, நான் படிப்பு முடிச்சுட்டு உன்னை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்க போகிறேன், உனக்கு பணி சுமையை குறைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சிட்டி சொல்லுவார், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சத்யா. பெரிய பிஸ்னஸ் ஒன்று பண்ண போகிறோம். இந்த வட்டி கொடுது வாங்குறது வைக்கிறதுலாம் பெரிய அளவில் நம்மகிட்ட பணம் வரல. அதையுமே குறை சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட நம்ம 4 கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை போட்டாச்சு. ஆனால் நம்ம பண்ண போகிற பிஸ்னஸ் கோடிக்கணக்கில். அதை நம்ம மட்டும் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் இந்த ஏரியாவிலே பெரிய பணக்காரன். நம்மகிட்ட தான் அவ்வளோ பேர் தேடி வருவான் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய பிஸ்னஸாக அப்படிங்கிறாங்க. அது என்ன பிஸ்னஸ் சிட்டி அப்படிங்கிறாங்க. இப்போ சொன்னால் உனக்கு அது புரியாது, தப்பாக நினைப்பேன். ஆனால் படிப்பு முடிச்சோன்னே வா, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சிட்டி, பணம் கிடைக்கிறதுக்கு என்னன்னாலும் செய்வேன். ஏன்னா இந்த சத்யா பற்றி உனக்கு தெரியும். பணம் தான் முக்கியம். ஏன்னா அன்பு பாசம் பந்தம்லாம் எனக்கு தேவையில்லை. நீ சொல்லு சிட்டி. அது போக நட்புனா என்னென்னாலும் பண்ணுவேன். உனக்காக எங்கள் மாமனை எதுக்கு துணிஞ்சு உனக்கு தெரியுமில்ல. இப்பவும் இல்லை, எப்பவும் அப்படி தான். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லு சிட்டி, நான் பண்ணுறேன். அதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி அப்படின்னுட்டு இருக்கும்போது, சத்யா நீ வீட்டுக்கு போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. உடனே சத்யா அம்மா சத்தம் போடுறாங்க, ஏன்டா இவ்வளோ நேரமாடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வேலை கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, ஆமாம் துறை பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்காரு அப்படிங்கிறாங்க. சீதா, நீ ஹாஸ்பிட்டலில் எத்தனை 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்க, நான் எவ்வளோ சம்பளத்துக்கு வேலை பார்க்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் 15,000 நேர்மையாக சம்பாதிக்கணும் நீ அப்படிங்கிறாங்க. சீதா, நீ இன்னைக்கு தான் வேலைக்கு போயிருக்க, நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன். 1.5 வருஷத்தில் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமா, என் பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க. சத்யா அக்காட்ட இப்படி தான் பேசுவியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவள் ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கா, அவளை நல்லா கட்டி கொடுக்கணும், பெரிய பணக்காரனை பார்த்து கட்டி கொடுக்கணும், நகநாட்டோட கட்டி கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எனக்காக மட்டுமா கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்காக மட்டும்னா எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாளைக்கு மீனாக்கா கண் கலங்கி நின்றா அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், சீதா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் நான் சம்பாரிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனாவெல்லாம் நீ பற்றி கவலைப்படாத, அவன் மாப்பிள்ளை பார்த்துப்பாரு, மாடியில் ரூம் கட்ட முடியாது வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் பாரு யார் உங்கள் எத்த சொன்னாங்க, இப்போ பாரு மருமகன் மாடியில் ரூம் கட்ட போகிறாங்க, எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. மருமகன் கட்ட போகிறாங்க, என் மருமகனை உழைச்சி கொண்டு கொடுத்தாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிச்சை எடுக்காத குறையாக பணத்தை வாங்கி கொண்டு எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு. ஏன் அந்த வரட்டுக்கு வரத்தை விட்டுட்டு என்கிட்ட பணத்தை வாங்கி வீடு கட்ட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு நேர் வழியில் வந்தால் மட்டும்தான் பிடிக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் செஞ்சுருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அப்படியே அவர் செஞ்சுருக்காரு, அதனால் பாசத்தில் கொண்டு செய்கிறாங்க. தான் காரை விற்று அவங்க கடன் அடைச்சிருக்காரு, அந்த நன்றிக்கு அவங்க செய்கிறாங்க. இது என்னடா தப்பு இருக்குது, செய்நன்றி கொண்டாருக்கு மொய்வுண்டா மொய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகருக்குன்னு சொல்லி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா பழமொழியெல்லாம் சூப்பராக தான் இருக்குமா, ஆனால் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இப்போ என்கிட்ட பணத்தை வாங்கி அவங்க வீடு கட்டத்தில் என்ன குறைஞ்சி போச்சான் அப்படிங்கிறாங்க. உன்ட்ட எப்படி அவர் கேட்பாரு அப்படிங்கிறாங்க. அவர் கேட்கல, கார் ஸ்டாண்டுக்கு நான் பணம் 2 லட்ச ரூபா கொண்டு போனேன், நீ நேர் வழியில் சம்பாரித்து கொண்டு போனால் வாங்குறாங்கன்னு திமிரில் பேசுகிறேன், அதான் போயா அப்படின்னு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டா அடங்கவே மாட்டியா, இப்போ தான்டா அவங்க அக்காலும் மாப்பிளையும் மேலும் சண்டோடு இழுத்து விட்டு கிடக்காத சத்யா, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா கோவப்படுறாங்க ரொம்பவே. நீ நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.